போட்டித் தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெற்ற முக்கிய நடப்பு நிகழ்வுகள், குறிப்பாக தமிழகம், தேசியம் மற்றும் சர்வதேசம் சார்ந்த முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கப் போகிறோம். வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். இறுதியில் உங்கள் பயிற்சிக்காக ஒரு சிறப்பு கேள்வியும் காத்திருக்கிறது. இன்றைய செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக நேற்றைய வினா பகுதியில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடையை காண்போம். நேற்றைய வினா, அண்டர் த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2026, which category of individual is prohibited from holding both Indian and foreign passports simultaneously? குடியுரிமை திருத்த விதிகள் 2026 படி எந்த பிரிவைச் சேர்ந்த நபர்கள் ஒரே நேரத்தில் இந்திய மற்றும் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் இரண்டையும் வைத்திருப்பது தடை செய்யப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை மைனர்ஸ், சிறார்கள். சரியான பதிலளித்து அனைவருக்கும் பாராட்டுகள். வாருங்கள், இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். First question. Which state government announced the AI policy 2026 to promote artificial intelligence in governance and industry? நிர்வாகம் மற்றும் தொழில் துறையில் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்தும் நோக்கில் 2026 செயற்கை நுண்ணறிவு கொள்கையை அறிவித்த மாநில அரசு எது? கரெக்ட் ஆன்சர், மகாராஷ்டிர கவர்மெண்ட், மகாராஷ்டிர அரசு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Through which country does India's Chabhar connectivity project aim to link Afghanistan and Central Asia? இந்தியாவின் சாபஹார் இணைப்பு திட்டம் ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவை எந்த நாடு வழியாக இணைக்க நோக்கம் கொண்டுள்ளது? கரெக்ட் ஆன்சர், ஈரான். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which Indian state government launched India's first state-led Center of Excellence for Space Technology Foundation? விண்வெளி தொழில்நுட்பத்திற்கான இந்தியாவின் முதல் மாநில அளவிலான சிறந்த மையத்தை தொடங்கிய இந்திய மாநில அரசு எது? கரெக்ட் ஆன்சர், கர்நாடகா. நெக்ஸ்ட் கொஸ்டின். INS Mahendragiri belongs to which class of warships under Project 17A? திட்டம் 17A-இன் கீழ் INS மகேந்திரகிரி எந்த வகை போர்க்கப்பல்களை சேர்ந்தது? கரெக்ட் ஆன்சர், நீல்கிரி கிளாஸ், நீலகிரி வகை. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which freedom fighters' rare handwritten and signed letter from 1857 was discovered in the archives of Madhya Pradesh? மத்திய பிரதேசத்தின் ஆவணக் காப்பகத்தில் 1857 ஆண்டை சேர்ந்த எந்த சுதந்திர போராட்ட வீரரின் அரிய கையெழுத்து மற்றும் கையொப்பமிட்ட கடிதம் கண்டுபிடிக்கப்பட்டது? கரெக்ட் ஆன்சர், தாத்யா டோபே. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் வாஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் தாத்யா டோபே? தாத்யா டோபேயின் இயற்பெயர் என்ன? கரெக்ட் ஆன்சர், ராமச்சந்திர பாண்டரங்க தோபே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which system was launched to deliver instant disaster and emergency alerts to mobile users in India? இந்தியாவில் கைபேசி பயனாளர்களுக்கு உடனடி பேரிடர் மற்றும் அவசர எச்சரிக்கைகளை வழங்க எந்த அமைப்பு தொடங்கப்பட்டது? கரெக்ட் ஆன்சர், செல் பிராட்காஸ்ட் அலர்ட் சிஸ்டம், செல்பரப்பு எச்சரிக்கை அமைப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். In which state is the Pilibhit district where the Agricultural and Processed Food Products Export Development Authority will establish a new Basmati and Organic Farming Training Center located? வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் புதிய பாஸ்மதி மற்றும் இயற்கை வேளாண்மை பயிற்சி மையத்தை அமைக்கவுள்ள பிலிபித் மாவட்டம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கரெக்ட் ஆன்சர், உத்தர் பிரதேஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின். மீனா முத்தையா, who passed away recently, belonged to which field? சமீபத்தில் காலமான மீனா முத்தையா எந்த துறையைச் சேர்ந்தவர்? கரெக்ட் ஆன்சர், எஜுகேஷன் அண்ட் philanthropy, கல்வி மற்றும் அறப்பணி. நெக்ஸ்ட் கொஸ்டின். In which Indian state has Hazaribagh been officially notified as India's first pearl farming cluster under Pradhan Mantri Matsya Sampada Yojana? பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனாவின் கீழ் இந்தியாவின் முதல் முத்து வளர்ப்பு தொகுதியாக ஹசாரிபாக் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள மாநிலம் எது? கரெக்ட் ஆன்சர், ஜார்க்கண்ட். Next question.
Which organization developed the Claude Mythos AI model? Claude Mythos செயற்கை நுண்ணறிவு மாதிரியை உருவாக்கிய நிறுவனம் எது? Correct answer, Anthropic. Next question. What primary analytical task is Claude Mythos designed to perform on large and complex code bases? பெரிய மற்றும் சிக்கலான குறியீட்டு அமைப்புகளில் Claude Mythos முதன்மையாக எந்த பகுப்பாய்வு பணியை மேற்கொள்ள வடிவமைக்கப்பட்டுள்ளது? Correct answer, Identify critical security vulnerabilities, முக்கியமான பாதுகாப்பு பலவீனங்களை கண்டறிதல். Next question. How many institutions from Tamil Nadu received awards under the National Road Safety Education Excellence Awards 2025 to 2026? 2025 முதல் 2026 ஆண்டுக்கான தேசிய சாலை பாதுகாப்பு கல்வி சிறப்பு விருதுகளின் கீழ் தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை கல்வி நிறுவனங்கள் விருதுகளை பெற்றன? Correct answer, 5. Next question. Which scheme aims to transform India from a generics-focused pharmaceutical industry into a global hub for biologics and biosimilars manufacturing? பொதுவான மருந்து உற்பத்தியை மையமாக கொண்ட மருந்து தொழில்துறையிலிருந்து உயிரியல் மருந்துகள் மற்றும் ஒத்த உயிரியல் மருந்துகள் உற்பத்திக்கான உலகளாவிய மையமாக இந்தியாவை மாற்றுவதை குறிக்கோளாக கொண்ட திட்டம் எது? Correct answer, Biopharma Shakti Scheme. Next question. Which portal automates the process of issuing notices to intermediaries under the Information Technology Act, 2000 for removal or blocking of unlawful online content? தகவல் தொழில்நுட்பச் சட்டம் 2000 கீழ் சட்டவிரோத இணைய உள்ளடக்கங்களை அகற்ற அல்லது தடுக்க இடைநிலையர்களுக்கு அறிவிப்புகள் வழங்கும் செயல்முறையை தானியங்கியாக்கும் தளம் எது? Correct answer, சயோக் போர்ட்டல், சஹயோக் தளம். இன்றைய கேள்வி. In which calendar year was the National Road Safety Mission for Schools initiative officially launched? பள்ளிகளுக்கான தேசிய சாலை பாதுகாப்பு இயக்கம் அதிகாரப்பூர்வமாக எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? இதற்கான விடையை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்கள். இன்றைய நடப்பு நிகழ்வுகளின் முக்கிய தகவல்களை விரிவாக பார்த்தோம். இந்த தகவல்கள் உங்கள் தேர்வுக்கு தயாராவதற்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இது போன்ற நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படும் என்று நினைத்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். விடாமுயற்சியோடு தொடர்ந்து பயிலுங்கள். அரசு பணி எனும் இலக்கை நிச்சயம் அடைவீர்கள். மீண்டும் நாளை மற்றுமொரு முக்கிய நடப்பு நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.